World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு எந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாலும் வித்யா அவர்களுடைய ஒரு அற்புதமான நிறைய விஷயங்கள், ராசி பலன்களாகட்டும் சரி, பொது பலன்களாகட்டும் சரி, அற்புதமான விஷயங்கள் நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனலில் போய் வித்யான்னு போனீங்கன்னா வரும், நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து நமக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஜோதிடத்துறையில் மட்டுமல்ல, இன்னும் பல துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் இருக்கக்கூடிய திரு வித்யா கார்த்திக் அவர்கள் நமக்காக நம்ம இடத்துக்கு வந்து எண்கள் சொல்லும் சூட்சம ரகசியங்கள் அவங்களுடைய கண்டுபிடிப்பு, ஸோ தன்னுடைய சுய முயற்சியில் தன்னுடைய ஆய்வுகளை வந்து ஒரு பெரிய வகுப்பாக எடுக்கிறாங்க. அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஒரு எண்கள் சொல்லும் சூட்சம ரகசியங்கள்ன்ற ஒரு தலைப்பில் பேச வருகை தந்துள்ள அன்பு சகோதரி வித்யா கார்த்திக் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். காஃபி டீலாம் குடிச்சிட்டிங்களா? தெம்பாயாச்சா? ஆரம்பிக்கலாமா? இருக்கிறதே பெரிய கஷ்டம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஜோதிடர்கிட்ட ஜோதியம் பேசுறது, அதை விட பெரிய கஷ்டம் இந்த சாப்பிட்டு முடிச்சப்புறம் டீ குடிச்சப்புறம் யாராவது பேசுறத கேட்கறது. அதோட மூணாவது பெரிய கஷ்டம், ஏற்கனவே நம்மளுக்கு மேக்ஸ் ஆகாதுன்னா தட்டி தறி மாதிரி பாய் சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். திரும்பியும் மறுபடியும் நியூமராலஜி, நம்பராலஜி, திரும்ப கூட்டுக்கணிதம், எண்கணிதம் அப்படிலாம் பேசுற தாங்குற அளவுக்கு மைனா தைரியத்தோடு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மற்ற கிளாஸாக இருந்தால் அப்படி கெத்த கார் தூக்கி விட்டு ஃபர்ஸ்ட் ரோல வந்து முதல் ஆளாக உட்காந்து வாங்க வாங்கன்னு சொல்லலாம், வரும்போது வரலாமா வேணாமா. ஏன்னா அந்த கார்ட்டூன் படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நேற்று வந்த பிள்ளை, அதனால உரிமையாக பேசலாம். மற்ற இடம் மாதிரி இல்லாமல் இது என் வீட்டு கல்யாணம், என் வீடு, எங்கள் அண்ணன் வீடுன்றாலும் நான் ஜாலியாக பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் இங்கே. அந்த கார்ட்டூன் படம் பார்த்துருப்பீங்களா? அந்த பெரிய சிங்கம் ஒன்று உட்காந்துருக்கும், அந்த குட்டி எலியோ இல்லை குட்டி சிங்கமோ அந்த சிங்கத்தை போட்டு சொரஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு டான் மாதிரி அது மேலே ஏறும் இறங்கும், அந்த வேலையெல்லாம் பார்க்கும். அந்த மாதிரி தான் மணிகண்டராஜு அண்ணா மீட்டிங்கில் வந்து நான் பேசுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தில் வந்து தொட்டா பரவாயில்ல, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்து வச்சா மற்றவங்களாம் என்னதான் பண்ணுறது? நான் காலையிலேயே அதான் கேட்டேன். அண்ணா நான் நியூமராலஜி கிளாஸ் எடுக்க போறேன்னு முதல்ல சொல்லும் போது நான் முதல்ல பர்மிஷன் கேட்டது மணிகண்டராஜு அண்ணா கிட்ட. இது வரைக்கும் வேறு எந்த அஸ்ட்ராலஜர்கிட்டையும் நான் கேட்கல. உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் பப்ளிக்காக சொல்றதெல்லாம் வெட்கப்படல. ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நமக்கான தெளிவு இருக்கும். அடிக்கடி நான் என் பிள்ளைங்க கிட்டே சொல்லுவேன், பேசிக்கா நான் ஒரு ப்ரொஃபஸர், அதனால சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் முட்டாளா இருக்கிறதுக்கு ஒரு தடவை முட்டாளா இருந்துடலாம். அந்த மாதிரி தெரியாதுன்றத ஒரு தடவை ஒத்துக்கிட்டோம்னா உலகத்தையே தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் முதல்ல நியூமராலஜி கிளாஸ் எடுக்க போறேன், என்னுடைய ஆய்வை தாண்டி நான் நேரம் மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன், உங்களுடைய நியூமராலஜி ஆடை பார்த்தேன், நான் வந்து உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வெளிப்படையாக சொல்றதுல தயங்கவே இல்லை, அவருக்கு கூட தெரியாது இந்த விஷயம். மற்ற ஆசிரியராக இருந்தா உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் யாரையும் சொல்ல வேணாம். மற்ற ஆசிரியராக இருந்தா நீங்க சொல்லி தரீங்கன்னா என்கிட்ட கப்சாரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? எங்க அண்ணனுக்கு நான் நைட்டு ஃபோன் பண்ணும்போது மணி 11 இருக்குமா, 11:30 மணிக்கு ஃபோன் பண்றேன். ஏன்னா அப்பதான் நானும் ஃப்ரீ அவரும் ஃப்ரீ. 11:30 மணிக்கு ஃபோன் பண்ண அவர் ஒரே வருஷம் சொன்னாரு, பாப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்க போறியா இல்லை ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டியா? நான் ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டேன், உங்ககிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சா அது என்னோட கிளைண்ட்டுக்கோ இல்லை என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கோ அது பயன்படும் நினைக்கிறேன். அதனால ஒரு கம்பைனா உங்ககிட்ட வந்து நான் படிக்கிறேன், உங்க ஆப்ல இருக்கிறத நான் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க போறேன். என்னோட கிளாஸ் வந்து மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி, நான் இப்போ ஒரு 12ஆம் தேதி 15ஆம் தேதி கிட்ட உங்ககிட்ட கேட்கிறேன். ஆனா நீங்க போட்ட வீடியோல அந்த 1 மணி நேரத்துல என்னால படிக்க முடியுமான்னு தெரியல. அங்கங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் என்னோட ஒத்து போச்சுன்னா அதை எடுத்துக்கிறேன், ஓகேவா? நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஜாயின் பண்றேன். அடுத்து 10 நிமிஷம் கூட இல்லை, எனக்கு ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை சத்தியமா நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சில பேர்கிட்ட சில குணங்களை ஈர்த்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க இயல்பாகவே. இப்போ நான் கேட்கும் போதெல்லாம் வந்து என் பிள்ளைங்க சொல்லுவேன், எதுக்குப்பா கிளாஸுக்கு வரீங்க, நீங்க அடுத்து டீச்சர் ஆகணும் தானே என் கிளாஸுக்கு வரீங்க, அப்ப நீங்க டீச்சர் ஆகணும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். இப்ப கான்ட்ரவர்சி ஆகும், நம்ம பேசினாலே கான்ட்ரவர்சி ஆகி இருந்தாலும் சொல்றேன். இங்க இந்த முதலைகள் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட இருக்கிறத நீ யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. முதல் சத்தியம், குரு துரோகம் பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு நாங்க காசு கொடுத்து கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் கேட்டா ஆன்சர் கிடையாது. சரியா? நாங்க எதுக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து கிளாஸுக்கு வந்து
சில விஷயத்தை கத்துக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி தொழில்முறை ஜோதிடர் ஆவோன்ற நம்பிக்கையில தான் நம்ம கத்துட்டு போறோம். அப்ப அவங்க கிட்ட இருந்து எல்லாருமே ஒரு குரு இல்லாம அவங்க வந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எப்பயுமே சொல்லுவாங்க, புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பான் கிழமை தரும். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் ஒரு நல்ல நட்புக்கு அடையாளம் இல்ல, உணர்வுகள் ஒத்துருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம எந்த ஒரு மேக்கப் நான் வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸை போட்டது ஜாலியா நான் பேசக்கூடிய ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம இயல்பா நான் இருக்கக்கூடிய இடமா தர்மசாஸ்தா வித்யாலயா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்து சில விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையா அப்படின்னா இப்போதைக்கு இந்த நேரத்தில் அது தேவை. சரியா? ஃபர்ஸ்ட் எண்கள் செய்யும் சூட்சமம். எண்கள் சூட்சமம் செய்யுமா? இந்த எண்கள் தான் நியூமராலஜி நம்பராலஜி அந்த மாதிரி ஏதாவது ஒன்னா, இல்லை நீங்களும் மறுபடியும் விதியன் பெயரேன் கூட்டியன் சொல்லி எங்களை குழப்ப போறீங்களா? நாங்களும் ஒரு வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொருத்தவங்க சரின்றாங்க. ஒருத்தர் 72 சரின்றாரு, ஒருத்தர் 72 ஐயோ தொற்றாளன்றாரு, ஒருத்தர் 91 சூப்பர்ன்றாரு, 91 போனா கீழே விழுந்துருவான்றாரு. நாங்க எந்த நம்பர் தான் பயன்படுத்துறது? எந்த நம்பரை திறந்தாலும் சரி ஓகே ஏதாவது ஒண்ணு பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். முதல்ல ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரி, நான் சின்ன ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கவா? யாரெல்லாம் விளையாடுறதுக்கு ரெடினா கை தூக்குங்க. ஓகேவா? சூப்பர். எப்பவுமே ஜாலியா போலாமா? எல்லாருக்கும் உங்களோட சுயஜாதகம் தெரியும்ல? எல்லாருக்குமே அவங்க சுயஜாதகம் தெரியும். எல்லாருமே மிகப்பெரிய ஜோதிடர்கள், வருங்கால ஜோதிடர்கள். எனக்கே டஃப் கொடுக்க போறீங்க, வாழ்த்துக்கள். அதனால ரொம்ப சந்தோஷம். அப்ப எல்லாருக்குமே உங்களுடைய சுயஜாதகம் தெரியும். ஓகே, நான் எடுத்தோன்னே ஒரு விஷயத்த சொன்னேன், சூட்சமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த விதி எண், பிறவி எண், கூட்டு எண் இதெல்லாம் சொல்ல போறதே கிடையாது. ஓகே, அதெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் ஞானி ஆகல. அதுக்கெல்லாம் பெரிய ஞானிகள் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய ஞானிகள் இருக்காங்க. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா ஓபன் பண்ணி கொடுப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு என்ன அப்படின்னா நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. உங்களுடைய ஜோதிடமும் இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஜோதிடமும் எண்கணிதமும் ஒண்ணா? ஜோதிடம் பண்றது எண்கணிதம் பண்ணுமா? அப்ப நியூமராலஜின்றது அது ஒரு தனி சப்ஜெக்டா? இப்போ எப்படி நீங்க ஜோதிடத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு அஷ்டவர்க்க பற்கள் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு ஜோதிடத்துல. அந்த மாதிரியுமே நியூமராலஜின்றது இன்னொரு செட் ஆஃப் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வகைப்படுத்துதல் இருக்கும். எந்த எண்ணெய் தொடலாம், எந்த எண்ணோட சேரலாம், என்ன எண்ணோட பயன்படுத்தலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இந்த பேர் கொண்டு இந்த நாள்ல பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்ன புள்ளி, லக்னாதிபதி இதுலதான் இருக்கும் அப்படின்றத எண்கணித சூட்சமம். நான் ஆரம்பிக்க சொன்ன ஒரு கேம் ஆடலாமான்னு. ஆரம்பலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், பேசிக் தான் இது. எல்லாருக்குமே வந்து எண்கணிதத்தோட நம்பர் தெரியும் இல்லையா? இப்ப வந்து இயல்பாகவே ஒரு விஷயம் எப்பயுமே நான் இதான் சொல்லல, ஜஸ்ட் நான் சொல்றேன். என்ன இருக்குன்னு நம்ம தேடி தேடி பார்க்க தான் நமக்கான அறிவும் நமக்கான பயிற்சியும் நமக்கான ஆளுமையும் அதில் உருவாகும் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க இருக்க எல்லா ஜோதிட குருமார்களும் ஜோதிடம்ன்றது ஒண்ணுதான். இப்ப படம் பாத்தீங்கன்னா லவ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா வச்சு எத்தனை படம் உருவாகுது, எத்தனை ஆங்கிள் உருவாகுது, எத்தனை கிளைமேக்ஸ் உருவாகுது. அந்த மாதிரி ஜோதிடம் என்பது ஒரு கம்பைன். அதை வச்சு நீங்க எப்படி அதை மேற்கொண்டு இணைந்து கொண்டு போகிறீர்கள் என்பது ஒன்று இருக்கு. அதற்கு தேவைப்படக்கூடியது நம்மளுடைய ஆராய்ச்சி தான். யாரு சிறந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவர்களுக்கு தான் ஜோதிடம் வசப்படும் அப்படின்றத நான் என்னுடைய அனுபவத்துல கண்ட ஒரு விஷயம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்ப இயல்பாவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். சொல்லுவாங்கல்ல, நேம் எழுதுறீங்கல்ல, ஏக்கு வந்து இந்த நம்பரு, பிக்கு இந்த நம்பர்லாம் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா நியூமராலஜில 8 வரைக்கும் நம்பர் கொடுத்திருப்பாங்களா? 8க்கான நம்பர் என்ன சொல்லுவாங்க? FP ல 8க்கான நம்பர் சொல்லுவாங்க. ஏன் 9க்கான நம்பர் கொடுக்கல? யாராவது நம்ம யோசிச்சோமா? 9 வரைக்கும் கிரகம் சொல்லியிருக்காங்க. 1ஆம் நம்பர்னா சூரியன், 2ஆம் நம்பர்னா சந்திரன், 3ஆம் நம்பர்னா குரு, 4னா ராகு, 5னா வந்து புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இது நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் எண்களுடைய காரகத்துவம். நம்ம நியூமராலஜின்னு வரும்போது 8 வரைக்கும் வந்துச்சு, ஏன் 9 வரல? அதை இன்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் பேர் என்ன 9 வரல? இப்போ ஒண்ணு ஒரு சின்ன கால்குலேஷன் போடலாமா? விளையாடலாம்னு சொன்னேன்ல, இப்போ 1 போட்டுக்கீங்க. 1 + 2, 2 + 3, 3 + 4, 4 + 5, 5 + 6, 6 + 7, 7 + 8 போட்டா 36, 9 வந்து சேரும். அப்ப 9ஆம் எண் என்பது எல்லா எண்ணுக்குள் இருப்பதால் தான் அது வரவில்லை. அப்ப ஒரு இது கலையை கத்துக்கும் போது ஏன் இந்த இடத்துல விடுபடுது, ஏன் எனக்கு காண வரல? அப்ப இந்த 9 என்கிற எண் தான் செவ்வாயின் காரகத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிளியர்?
அப்ப இந்த செவ்வாய் அப்படின்னு ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க. நான் அடிப்படை ஜோதிடத்துல இருந்து போயிட்டு உங்களுக்கு நியூமராலஜி தொடுறேன். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே குழம்பி நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த நியூமராலஜி கிளாஸ் படிக்கும் போது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூங்காம ஏதோ ட்ரை பண்ற, அதுக்கு மேல தூங்கினா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. ஓகே, இப்போ செவ்வாய் அப்படி ஒரு பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் 12 வீடுகளையும் ஆக்குபை பண்ணும். வேற எந்த கிரகம் ஆக்குபை பண்ணுமானா பண்ணாது. நீங்க உட்காந்து ஒரு எடுத்து பாத்தீங்கன்னா மேஷம் அப்படின்ற வீடு செவ்வாயை சொல்லக்கூடிய வீடு, ரிஷபம் அப்படின்ற வீட்டுல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு, மிதுனம் அப்படின்ற வீட்டுல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு, கடகம் அப்படின்ற இடத்துல செவ்வாய் நீச்சமாறாரு, ஏதோ ஒரு காரகத்துவத்தை கொடுத்துட்டாரு. அதே பாத்தீங்கன்னா சிம்மம் அப்படின்ற வீட்டுல செவ்வாய் இணைவோட இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்காரர் தான் உச்சமடைகிறாரு. ஓகே, அடுத்து கன்னின்னு எடுத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு, அடுத்து துலாம்ல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு, விருச்சிகம் செவ்வாயோட வீடா இருக்கு, தனுசுல ஏதாவது இருக்கா? இல்ல. அதே மாதிரி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியோட வீட்டுல மகர வீட்டுல செவ்வாய் உச்சமடைகிறார். 11ஆம் வீடு கும்ப வீட்டுல செவ்வாயோட அவிட்டம்ன்ற நட்சத்திரம் இருக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாய் கனெக்ட் ஆறாரா? இல்ல. அப்ப இந்த 9, 12ஆம் இடத்தில் செவ்வாய் கனெக்ட் ஆகல. இந்த 9, 1, 5 உங்கள் ட்ரையாங்கிளோட செவ்வாய் கனெக்ட் ஆகும். இந்த 12 என்பது 4, 8, 12ஓட செவ்வாய் கனெக்ட் ஆகும். அப்ப செவ்வாய் என்கிற ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் ஒட்டுமொத்த உங்கள் வாழ்வையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இது வேற எந்த இதுவுமே இல்லை. அதை தெரிஞ்சுதான் நியூமராலஜி என்ன பண்ணாங்கன்னா 9 என்கிற நம்பரை எல்லா எண்ணுக்குள்ளும் அடக்கினார்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான், இந்த எண்களுடைய ஒரு சூட்சமம் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இப்போ ஒரு சின்ன டெஸ்ட்டுக்கு போலான்னு சொன்னேன்ல, நீங்க ஒரு நல்ல ஒரு எடுத்துக்கோ, உங்க வீட்டுல யாராக இருந்தாலும் சரி இல்ல நீங்களா இருந்தாலும் சரி, பொறுமையா நிதானமா இப்ப சொல்ற ஒரு விதியை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய குருமார்கள் சொல்லி நம்ம ஏதோ ரிசர்ச் பண்ணியிருப்போம், அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய நம்பருக்கு நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஒரு 25ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 25ன்னு வச்சுக்கிறீங்க, இல்ல 6ன்னு வச்சுக்கிறீங்க, இல்ல 15ன்னு வைத்துக் கொள்கிறீர்கள், ஏதோ ஒண்ணு. சரி 15 எடுத்துப்போம், இதுக்கு கேள்வி பாவம் கோச்சு பாரு, நம்ம காசு வரணும், சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். 15ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 6, 15, 24 இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாருக்குமே நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒன்னா அவங்க சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் தான் இருப்பார்கள். ஒன்னா சுக்கிரனுடைய ராசியா இருப்பாங்க, இல்ல சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருப்பாங்க, இல்ல அவர்களுடைய லக்ன புள்ளி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தின் மேல் விழுந்திருக்கும், இல்ல அவங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரனோடு கனெக்ட் ஆயிருப்பாரு, இல்ல சுக்கிரன் தான் அவர்களுக்கான விளிம்பு புள்ளியில இருப்பார். அது என்ன விளிம்பு புள்ளி அப்படின்னா 0 to 2 முதல்ல ஆரம்பிப்போம் பாத்தீங்களா, அந்த இடத்துல சுக்கிரன் வந்து இருப்பார். இப்ப யாராவது ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 23rd மே, சூப்பர். அப்ப ஐயா வந்து புதன் காரகத்துவத்துல இருக்காரு. ஓகே, அப்ப ஒன்னா ஐயாவுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமா இருக்கணும், இல்லாட்டி புதனோட வீடு அவருடைய ராசி வீடா இருக்கணும். உங்க என்ன நட்சத்திரம், என்ன ராசிங்க? ஊராட நட்சத்திரமா? உங்க லக்னநாதன் யாரு? விருச்சிகத்துல லக்ன புள்ளி எங்க விழுகுது? கேட்டையில விழுகும். அப்படி இருந்தாதான் அவர் அந்த நம்பர்ல பிறந்திருப்பாரு. எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அதுதான் கரெக்ட். கிளியரா புரிஞ்சிருச்சா? இன்னொரு டெஸ்ட் போயிடலாமா? 21. ஓகே, 21 யாருடைய ஆளுமை? குருவுடைய ஆளுமை. ஓகேவா? அந்த சாரு உன்ன குருவோட ராசியில இருப்பாரு, குருவோட நட்சத்திரத்துல இருப்பாரு, அவருடைய லக்ன புள்ளி குருவோட வீட்டுல விழுந்திருக்கும், இல்ல அவருக்கு லக்னநாதன் குருவோட சாரம் வாங்கியிருப்பாரு. அப்படின்னா 23ல பிறப்பாரு. கரெக்டுங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு. விசாகம் 4, அவ்வளவுதான். அது இருந்தாலும் அவர் அந்த டேட்ல பிறப்பாரு, இல்ல அந்த டேட்ல பிறக்கவே முடியாது. 29 சூப்பர். கூட்டினா என்ன வரும்? 2 வரும். அப்ப 2 யாருடைய ஆளுமை? சந்திரனுடைய ஆளுமை. கண்டிப்பாக இவர் சந்திரனுடைய ஆளுமையில தான் இருந்திருப்பாரு. ஒன்னா கடகத்தோட கனெக்ட் பண்ண, இல்ல விருச்சகத்தோட கனெக்ட் ஆயிருப்பாரு. இவருடைய லக்ன புள்ளி சந்திரனுடைய அமைப்புல சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கும். இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. என்ன நட்சத்திரம்? லக்ன புள்ளி அஸ்த நட்சத்திரம். ஏன்னா லக்னம் தான் இதை இயக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது இருந்தால்தான் உங்களுடைய தேதி சரி, இல்லாட்டி உங்களுடைய தேதி சரி இல்லை. எத்தனை பேருக்கு நான் காலையில போறேன், மத்தியானம் போறேன், நைட்டு போறேன், மிட் நைட்டு போறேன், இந்த குழப்பம்லாம் வந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஆளுகள்லாம் போய் மாட்டிக்காம நீங்களே அழகா அதை பார்த்து கொண்டால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப சிம்பிள். வீட்டுல போய் பாருங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ ஒரு நம்பர் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அடுத்து ஒண்ணு வரும். நம்மள டெஸ்ட் பண்றதுக்கே சிலது பிறந்திருக்கும், வேற வழியே இல்லை. அது விதி அமுச்சு விட்டது. ஒருவேளை நீங்க நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா பிறந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்தோம். ஏன்னா இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் என்னன்னு பாத்துக்கோங்க. பிறந்த தேதி, கூட்டு தேதி கிடையாது, பிறந்த தேதி.
பிறந்த தேதி எதுவாக இருந்தாலும் அதை ஒற்றைப்படையில் மாற்றிக்கொள்ளுங்கள். கிளியர்? அது என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப ஒருவேளை நீங்க 10ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. 10ஆம் தேதி பிறந்தீங்கன்னா நீங்க யாருடைய ஆளுமைக்குள் வருவீர்கள்? சூரியனுடைய ஆளுமைக்குள் வருவீர்கள். அப்ப கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரம், நீங்க பிறந்த நட்சத்திரம் கிருத்திகையா இருக்கும், இல்ல நீங்க பிறந்த நட்சத்திரம் உத்திரமா இருக்கும், இல்ல உத்திராடமா இருக்கும். இது ஒரு பாயிண்ட். இல்லையா உங்களுடைய லக்ன புள்ளி இந்த இடத்துல போய் விழுந்திருக்கும். இல்லையா நீங்க சிம்ம ராசியை சேர்ந்தவர்களாக இருந்திருப்பீர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் எண்கள் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமம். ஏன்னா இப்ப நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கிறோம். நம்ம தொழில் பழமை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு நேரம் குறிப்பார்கள். எங்கேயாவது போகும்போது அவன் பேரே அறிவன் அப்படின்னு பேரு, ஜோதிடர்கள் பேரே கணித்து சொல்பவன், கணியர்னு சொல்லுவாங்க. எதை கணித்து சொல்பவன்? காலத்தையே கணித்து சொல்பவன். காலத்தை கணிக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? அதையே கணிக்கக்கூடிய அளவுக்கு அறிவார்ந்த ஜோதிடர்களாம் இருந்தாங்க. எதை வைத்து கணித்தார்கள் என்றால் இந்த எண்ணை வைத்துதான் கணித்தார்கள். அதனால்தான் வள்ளுவன் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று சொன்னான். கண் என்பது நம்ம ஒன்னே சொல்லும்போது நம்மளுடைய கண் அல்ல, எண் கண். கணிதம் போடுவதற்கான எழுத்துக்கு எண்கள் தான் தேவைப்படுகிறது என்பதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு வாக்கு. அப்போ எனக்கு ஒரு ஜாதகம் சரியில்லை, எனக்கு ஜோதிடம் சரியில்லை, எதுவா இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எனக்கு காசு வரணும், எனக்கு பணம் வரணும், எனக்கு கொடி கொடியா கொட்டணும். அதுக்கு முதல்ல உழைக்கணும். நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். உட்காந்துட்டு இந்த கயிறை போட்டா அந்த கயிறை போட்டா கோடியா கொட்டிடும் அப்படின்னா நம்ம போய் தெருக்கோட்டிலாம் உட்காந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு, சரியா? முதல்ல எதற்காக இந்த பிறவி எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பிறவியோட நோக்கம் என்ன? நான் என்ன பண்ண இந்த பூமிக்குள்ள வந்திருக்கேன், அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேனா மாட்டேனா? அப்ப எது என்னை இயக்கி கொண்டிருக்கிறது? எனக்கான உயிர்ப்பு என்ன? எனக்கான உயிர் என்ன? நான் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான உயிர் என்ன, எங்க எடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான உயிர்ப்பு எங்கிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியத்தை சொல்வதுதான் எண்கள். அப்ப ஒருவேளை உங்க ஜாதகமே சரியில்லை, இல்ல உங்களுக்கு என்ன வேணா தசாபுத்தி நடந்துட்டு போகுது, நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் சொல்ற 10 நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கோடி கோடியா கொட்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி கொட்டும்? நம்ம எண்களை எப்படி பயன்படுத்துதல். அப்ப எண்களை எப்படி பயன்படுத்த முடியும்? முதல்ல ஒரு மனிதனுக்கு நம்ம ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கும். லக்னம் லக்னாதிபதி கெட்டிருக்க கூடாது, அவர் 6, 8, 12 மறைஞ்சிருக்க கூடாது, அவர் நீச்சமா இருக்கக்கூடாது, அவர் கெட்டவங்களோட சேர்ந்திருக்க கூடாது, அப்புறம் நம்ம பிறந்திருக்க கூடாது. இவ்வளவு இருக்குல்ல. எல்லாருக்கும் அதே மாதிரி இருந்த முடியும்? எல்லாரும் அம்பானி ஆயிட முடியுமா? முடியாது இல்ல. அப்ப பிறந்தாச்சு, அப்ப ஏதாவது பண்ணிதானே ஆகணும். இயல்பாகவே அகஸ்தியர் நூல்ல சொல்லுவாங்க, மந்திர யந்திர தந்திர ஔஷத ரூப ரூபாயம். அந்த 5 ரூபத்துல ஒரு மனிதனுக்கான சூட்சம கதவு அவருடைய ஜாதகத்தில் திறக்கப்படுகிறது. உங்க ஜாதகத்துல எதன் மூலமா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றது நான் எப்பயுமே எல்லா மேடையிலும் சொல்லுவேன். எவ்வளவு பெரிய கதவுக்கும் சின்ன சாவிதான், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு சின்ன சொல்யூஷன் மோர் தென் எனஃப். நீங்க உடனே ஆட்டோ கதவு திரும்ப ஆட்டோ ஓடுமான்ல கேட்காதீங்க. சுவிட்ச் ஆட்டோ கண்ணாடியில் தான் இருக்கு, ஓடும் கண்டிப்பா. அதனால நம்ம எப்படி சுவிட்ச் போடுறோம்ன்றதுல தான் இருக்கு. எங்கேயோ இருக்கிற இத்தனோட சுவிட்ச் தான் அவ்வளவு பெரிய கிரைண்டரை இயக்கிட்டு இருக்கு, எங்கேயோ இருக்கிற இத்தனை சுவிட்ச் தான் அத்தனை ஃபேனை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு, எங்கேயோ இருக்கிற இத்தனை சுவிட்ச் தான். அந்த மாதிரி உங்களுக்கான உயிர்ப்பு அந்த சுவிட்ச் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம். கிளியர்? இப்ப இன்னொரு எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு ஆங்கில நம்பர் உங்களுக்கு தெரியும் இருந்தால் நான் ஒரு தோராயமா அந்த நம்பரை இன்னொரு தடவை ரீகால் பண்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஏ அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த ஏ அப்படின்ற நம்பருக்கு 1 அப்படின்ற எண் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி 8 வரைக்கும் 8 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம டேட் பார்த்தோம், அடுத்து நம்மளோட பேர் பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா? நம்மளோட பேர் எந்த லெட்டர்ல ஆரம்பிச்சா நம்மளுக்கு யார் அடி வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சிடும். கிளியர்? தெரியா? கேமுக்கு ரெடினா தான் பேசுவேன், நான் பேச மாட்டேன்ப்பா. அவ்வளவுதான், சூப்பர். நான் தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், வடை வேற சுட சுட நல்லா இருக்கு, டீயை குடிச்சோமா எஸ்கேப் ஆகி போனோமா இல்லாம கரெக்டா இந்த நேரத்துல 1 சொல்லு 2 சொல்லுன்னு. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி இந்தந்த இடங்களிலெல்லாம் இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்ட் இல்ல, இதைத்தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். இந்த காரகத்துவம் தான் உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களுக்கான ஆதி மூலமாக இருக்கிறது. இது உங்களுக்கான உயிர். கிளியர்? அப்ப உயிர்ப்பு எதுவாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பெயராக இருக்கும். அந்த பெயர் தான் உங்களுடைய நிழல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நான் கூப்பிட்டா சும்மா கூப்பிட்டா வந்துருவேனா? ஏன்னா வருவேனா? வித்யா அப்படின்னு கூப்பிட்டா தான் வருவேன். அப்ப வித்யான்றது என்னுடைய நிழல். நான் அதை பேசினா அடுத்து வேற மாதிரி மடத்துல வேற உட்காந்துருக்கேன், வேற மாதிரி போகும் நம்ம யோகம் பேசினா. இப்ப இந்த உடலுக்கான பெயர் தான் அந்த பெயர். அப்ப இந்த உடல் என்பது ஒரு நிழல். ஓகேவா? இந்த ஆன்மாக்கான ஒரு நிழல் தான் இந்த உடல். அப்ப இந்த நிழல் அப்படின்றதுதான் உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கான ஷேடோ, உங்களுக்கான சூட்சமம், உங்களுக்கான தத்துவார்த்தம், உங்களுக்கான பெயர், உங்களுக்கான புகழ், உங்களுக்கான அந்தஸ்து. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா நியூமராலஜில
பேரை மாத்தினா உடனே வாழ்க்கையே மாறிடும் நம்புறாங்க, நம்பப்படுகிறது, நடக்குது. அதுல மறுப்பெல்லாம் இல்லை, கண்டிப்பா நடக்கும். ஆனா கரெக்டா போயிட்டு பண்ணீங்கன்னா நடக்கும். அப்ப எப்படி போய் கரெக்டா பண்ணிருக்காங்க இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டோம்னா கொடுத்த 2000 ரூபாய் தப்பிச்சிச்சு. இல்லாட்டி அந்த பேரை நம்ம 2000 தடவை எழுதுனா நம்மளுக்கு 20,000 செலவு வந்துடும். கிளியர்? அப்ப முதல்ல ரொம்ப சிம்பிள், உங்களுடைய ஜாதகத்துல எந்த பிளானட் விளிம்புல இருக்குன்னு பாருங்க. விளிம்புனா தெரியுமா? 0 to 2 டிகிரில இருக்கணும், இல்ல 28 to 30 டிகிரில இருக்கணும். நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். விளிம்புல இருக்குன்னு பாருங்க. எந்த ஜாதகம் வக்ரமா இருக்குன்னு பாருங்க. எந்த ஜாதகம் ராகு கேதுவோட சேர்ந்து இருக்குன்னு பாருங்க. எந்த பிளானட் ராகு கேதுவோட சேர்ந்து இருக்குன்னு பாருங்க. எந்த பிளானட் பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு பாருங்க. எந்த பிளானட் ஆட்சி உச்சம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அந்த பிளானட் பேர் தான் உங்க வீட்டில் சத்தியமா வச்சிருப்பாங்க. இல்ல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு 7 பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் எந்த ராசி எந்த நட்சத்திரமா வேணா இருந்துட்டு போறாரு. ஒருவேளை ஒரு 1ஆம் தேதி பிறக்கல, அடுத்த நாள் நம்மளால கேள்வி கேட்பான், 1ஆம் தேதி பிறக்கல அப்புறம் எப்படி சூரியன் ஆதிக்கத்துல வராங்கன்னு சொல்றீங்க? அடுத்த கேள்வி வரும். அப்போ கண்டிப்பா அவர் 1ஆம் தேதி பிறக்காட்டி அவருடைய பெயர் எண் ஏவாக இருந்தால் அவர் 1ஆம் எண்ணை போன்று சூரியன் போல் தான் இயங்குவார். அது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவர் சூரியன் போல் எந்த விதத்தில் இயங்குவார்? இப்ப நான் சூட்சமும் சொல்றது கொஞ்சம் தெளிவா பிரீத் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கிரகத்திற்கு பல்லாயிரம் விதமான காரகத்துவம் இருக்கும். அது 1 2 அது குறிக்காது. சூரியன் அப்படின்றது அதிகாரம், சூரியன் அப்படின்றது தான் புகழ், சூரியன் தான் பெருமை, சூரியன் தான் மலைமுகடு, சூரியன் தான் அபார்ட்மெண்ட்ஸ், சூரியன் தான் தலைமைத்துவம், சூரியன் தான் அரசியல், சூரியன் தான் செல்வாக்கு, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, உங்களை கடன் வாங்க வைக்கிறது. இன்னொன்னு சொன்னா உங்களுடைய குலமே சூரியன் தான். அதனாலதான் அவன் ஆத்மகாரனா வரான். இன்னும் ரொம்ப சீக்கிரட்டா சொன்னா நம்மளுதான் சும்மா சொல்ல, சனி மாதிரி சூரியனோட பிள்ளை தான் சனின்னு. சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை செய்வாங்க. சனியும் புகழுக்கு மயங்குவார், சூரியனும் புகழுக்கு மயங்குவார். அது எந்த சனி வேலை செய்யணும்? மகர சனி தான் வேலை செய்யும். இந்த சூரியனோட பிளஸ் மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் சூரியன் என்ன பண்ணாங்க, நியூட்ரல் அப்படின்னு வச்சாங்க. பாதி சுபர் பாதி அசுபர். அந்த பாதி சுபர் யாருன்னா கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனியாக அவர் இயங்கும் போது, பாதி அசுபர் யாருன்னா அவர் மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனியாக இயங்கும் போது. அதனாலதான் அந்த வீடு 7ஆம் வீடா 8ஆம் வீடா வச்சிருக்கு. அதனாலதான் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் ஆகாதுன்னு சொன்னாங்க. கிளியர்? சோ இந்த வகையில பார்த்தோம்னா உங்களுடைய பெயர் எண் ஏன் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7 உங்க வீட்டில் யாருக்கோ பேர் ஆரம்பிக்குது, கண்டிப்பாக அவர்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இல்லாட்டி சூரியன் அவருக்கு விளிம்பு இருக்கும். தமிழ் மாசம் 1 2 தேதியில பிறந்தவங்களா இருந்திருப்பாங்க. இல்லாட்டி அவருடைய நட்சத்திரமோ அவருடைய லக்னமோ லக்னாதிபதியோ சூரியன் வீட்டுல சாரம் வாங்கி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த பேரு வராது. ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க, மேடம் பிறந்த டேட்டே எனக்கு மறந்து போச்சு, எங்க வீட்டுல குறிக்கவே இல்லை அப்படின்னா அடுத்து கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? அவர்களுடைய பெயர். அவருடைய பெயருடைய முதல் எழுத்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய முழு பேர் வரணும், அது ராகு கேதுக்குள்ள இருங்கணும். நான் சொன்ன இந்த விதிகளுக்குள்ள வரணும். முதல் எழுத்து இருக்கு. இப்ப அண்ணாக்கு முதல் எழுத்து எம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்ப சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் அவர் ஜாதகம் என்னன்னு தெரியாது, அவர் என்ன ராசி நட்சத்திரம் கூட எனக்கு தெரியாது. அதனால நீங்க உடனே சொல்றீங்க கோர்த்து விடுறீங்களான்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ வரைக்கும் கேட்ட சொல்ல மாட்டாரு, அது எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாரு. அதனால இயல்பாகவே அவருடைய எம்ல ஆரம்பிக்கிறதுனால எம்எல்லாம் ராகுவின் காரகத்துவமா, அது 4ஆம் எண்ணை இயக்குமா? கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் அவரோட இருக்குமா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. ஆமானா இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும், இருந்துதான் ஆகணும். இருந்தாதான் எங்கள் ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களே அன்றோம். தெரிஞ்சதால்தான் அவர் ராஜான் பேர் வச்சிருக்காரு. கண்டிப்பா ராஜான் பேர் வச்சாலே 3 பேரோட தான் கனெக்ட் ஆவாங்க, சூரியனோடு, செவ்வாயோடு, குருவோடு. இது என்னோட ஆய்வு. கண்டிப்பா அவர் விருச்சிக லக்னமோ மேஷ லக்னமோ இருக்கணும். இருந்தாதான் அவருக்கு இந்த பேரே வந்திருக்கும். இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ராஜான்ற பேர் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களை நன்றாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அப்பாவுடைய அனுசரணை ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லாட்டி அவர்களுக்கு அந்த பேர் வரவே வராது. இல்ல அப்பாவால பிரயோஜனம் இருக்காது. அப்பா இருக்காருங்க அவ்வளவுதாங்க, ஆனா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லைங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல நம்ம அப்பாவா இருந்தா நம்ம ஊருக்கே உழைச்சிட்டு இருப்போம். நம்ம பிள்ளை நம்ம கிட்ட சொல்லும் என்னத்தப்பா நீ பண்ண, எனக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விட மாட்டேன், வெளில உட்கார விட மாட்டேன், அப்படி. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப நம்ம ஊருக்கு தான் ராஜாவே தவிர நமக்கு கிரகம் பம்பிளிகா பிளான் தான் காட்ட போகுதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்காண்டி ராஜான் பேர் வைக்கணும். நம்ம ஊர்ல ராஜான் பேர் வச்சாலே அப்படியே ராஜாவா ஆளும். ராஜாவோட வேலை என்ன? ஊரை காப்பாத்துறது. அப்ப யாருக்கெல்லாம் இனிமே நீங்க ஒரு வருங்கால ஜோதிடர் ஆக போறீங்க, சீக்கிரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு கருத்தரங்கமும் என்னன்னாலும் ரொம்ப தேடி தேடி கருத்தரங்கத்துக்கு வந்தாலும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு அப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட எடுத்துட்டு போக மாட்டோம் தான் நீங்க வந்திருப்பீங்க. அப்ப நீங்க இனிமே வருங்கால மிகப்பெரிய ஜோதிடர் ஆக போறீங்க. நிஜமா நடக்க போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு வழி நடத்தும் போது இந்த மாதிரி விஷயத்த சொன்னீங்கன்னா
கண்டிப்பாக அவர்கள் வியந்து போவார்களோ இல்லையோ அவர்களுடைய வாழ்விலே சரி செய்து கொள்வார்கள். வர்றதே எதுக்கு? உங்களை நம்பி வர்றது நீங்க நல்லது பண்ணுவீங்கன்றதுக்காகத்தான். அப்போ பெயர் வைக்கிற போது இந்த மாதிரி பெயர்களை நான் சொல்லிடுங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு உழைக்கணுமா, ஊருக்கு உழைக்கணுமா? உங்களுக்கு பேர் வாங்கி தரணுமா இல்லை ஊருக்கு பேர் வாங்கி தரணுமா? அதுக்கு தகுந்த மாதிரி பேரா சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம். சில பேர் இருப்பாங்க, எனக்கு பட்டம் பதவி பெயர் தான் முக்கியம், என் பிள்ளை ராஜா மாதிரி நாட்டை ஆளணும், அதனால அந்த பேர் வைக்கிறோன்ற மாதிரி வைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் விஷயம் இல்லை. எங்களுக்கு கரன்சி வேணுங்க, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. நாட்டை ராவண ஆனா என்ன, ராம ஆனா எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு காசு வந்தா போதும் அப்படின்ற கேட்டகரியில இப்ப மாறிட்டாங்கல்ல. அப்ப ஆல்மோஸ்ட் என்ன பேர் வைக்கலாம்னா முதல்ல அந்த பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூட்சமத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேரை தான் அது நடக்கும். அவங்களும் அப்படிதான் பெயர் வைத்திருப்பார்கள். நீங்க இன்னொரு அடிச்சு சொல்லட்டுமா? நீங்க என்னதான் நியூமராலஜி கிட்ட போங்க, 10,000 ரூபாய் கூட கொடுங்க. ஆமா, இப்ப ஃபீஸ் எல்லாம் 10,000 எனக்கு நெஞ்சுடி வந்துருச்சு கேட்டு. 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து பேரை மாத்தினாலும் நீங்க முதல்ல என்ன பேர் வச்சு அதுக்கு ஒரு காரகத்துவம் இருக்குல்ல, இதே கேட்டகரியில இந்த பேரும் அமையும். அது மாறாது. ஏன்னா அதுக்கு தான் உயிர்ப்பு எடுத்திருக்கு, அதுதான் அது பிறவி எடுத்திருக்கிறது. நீங்க எத்தனை ஏ சேர்த்து போட்டாலும் சரி, எத்தனை ஈ சேர்த்து போட்டாலும் சரி, எத்தனை இசட் சேர்த்து போட்டாலும் சரி, நடக்கிறதா நடக்கும், ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். இதை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஓகே. ஆனா ஒருவேளை அது வேலை செய்யுமா? எப்ப வேலை செய்யும்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க 2 ஈ போட்டீங்கன்னா வேலை செய்யும். கீரை கீரை கீரைன்னு சொன்னா விற்குமா? கீரைன்னு சொன்னதான் விற்கும். கரெக்ட். அப்ப நம்ம 2 ஈ சேர்த்து போட்டதான் வேலை செய்யும். அப்ப அதற்கான அதிர்வுகளை அது கொடுக்கும். அப்ப நீங்க வெறுமா பேப்பர் எழுதுனா அதுக்கான அதிர்வு வருமா? சொல்ல சொல்ல வருமா? சொல்ல சொல்லதான் வரும். முதல்ல எண்களோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்காங்க. எந்த அளவுக்கு அந்த எண்களை நீங்கள் இயக்குகிறீர்கள் என்பது முதல் முக்கியம். அதனாலதான் ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா 10,000 பேர் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம சொல்ற மாதிரி ராஜா மாத்தாண்ட ராஜ குலோத்துங்க விட்டு விட்டானையா அப்படின்ற மாதிரி 10,000 பேரோட இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேரும் ராஜாக்கு ஒவ்வொரு விதத்துல இயங்கி கொண்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு விதத்துல எங்க அந்த ராஜா ஒவ்வொரு விஷயத்துல ஜெயிச்சுட்டே இருப்பாரு. அதுக்காண்டி நம்ம ஊர்ல வீட்டுல ஒரு பேரு, சாமிக்கு ஒரு பேரு, செல்ல பேர் ஒண்ணு 10 பேரை வச்சு கூப்பிட்டாங்க. நம்ம இஎம்ஐ எல்லாம் இல்லாம நல்லா தான் இருந்தோம். இப்ப வாயில வராத பேர்லாம் வைக்கிறோம். ஒரு இஎம்ஐ இல்ல, ஒவ்வொரு கம்பெனி உலக வங்கியில எல்லாம் இஎம்ஐ வாங்குற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க முன்னேறி வந்துருச்சு. அப்ப இயல்பாகவே எண்களை நீங்கள் எந்த அளவுக்கு இயக்குகிறீர்கள், பெயர்களை எந்த அளவுக்கு சவுண்டை எவ்வளவு நீங்க இயக்குறீங்க அப்படின்றதுல இருக்கு. ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு லைட் இருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை பத்தி எல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி சொல்லணும்னா அது நிறைய இன்னொரு மெடல கண்டிப்பா அதை பத்தி சொல்லலாம். இப்போதைக்கு நான் ஒரு சின்ன சூட்சமா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா இருந்தாலும். இப்ப ஒரு 1ஆம் எண்ணோட நீங்க கனெக்ட் ஆறீங்க, யாரோட சேரலாம் சேரக்கூடாது. இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எந்த நம்பரை நீங்க பயன்படுத்தினா லைஃப்ல ஜெயிச்சிடலாம். நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரமா வேணா இருந்துட்டு போங்க. உங்களுடைய மொபைல் நம்பர். அடுத்த ஒரு கேள்வி ஒரு என்கிட்ட சூப்பரா என் ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, மேடம் 20 வருஷத்துக்கு முன்னால மொபைலே கிடையாது, லேண்ட்லைன் போன்ல தான் 1 ரூபா போட்டு பேசணும், அப்பெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இப்ப மட்டும் என்ன செல்போன் நம்பரை மாத்தணும், ஏடிஎம் பின் நம்பரை மாத்தணும், நீங்களா சொல்லிட்டே இருக்கீங்க. நிஜமாவே நியாயமான கேள்விதான். நான் அது விதி ஒண்ணு இருக்குல்ல, நம்ம டீச்சர் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பண்ணும்ல, அதுல மாற்றிக்கிறதே இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி நம்பரை இயக்குறதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அப்ப இயக்குறதுனா என்ன? ஏதோ வச்சு இயக்குவீங்க, எப்ப பார்த்தாலும் அதோட தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும். கரெக்ட். இப்ப நம்ம போன் எல்லாம் இருக்க முடியுது, தவறா எடுத்துக்காதீங்க. பாத்ரூம் போன கூட போன் இல்லாட்டி தலை பிடிச்சிருது. அந்த 10 நிமிஷத்துல ஐயோ மெசேஜ் வந்துடும், பார்க்காட்டி அவ்வளவு உலகமே இடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. உடனே பாத்துறோம், உடனே ரிப்ளை பண்ணிடணும், ரீல்ஸ் பாத்துறோம், இன்ஸ்டாவை பாத்துறோம், எல்லாத்தையும் பாத்துறணும். நான் அடிக்கடி என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், என் வீட்டுல என் பையன் சொல்லுவான், நான் அந்த ஃப்ரெண்ட் டேய் அவன் 5 கோடி வாங்கிட்டு அழுகிறான்டா, நீ 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு அழுகிறடா, எதுக்கடா அதெல்லாம் பண்ற அப்படின்னு. அந்த மாதிரிதான் போன் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எதையோ போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எதோடு நம்ம அடிக்கடி தொடர்பு கொண்டே இருக்கோமோ, எதோடு நம்ம இயங்கிக் கொண்டே இருக்கிறோமோ, எதோடு நம்முடைய வாழ்வியல் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை நாம் இயக்கும் போது அதன் அதிர்வுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்வியல் சரியாகிக் கொள்ளும். இதற்காகத்தான் டெலிபோன் நம்பரை நீங்க மாத்துங்க, ஏடிஎம் பின் நம்பரை நீங்க மாத்துங்க. இப்பெல்லாம் ஏடிஎம் நம்பர்லாம் வேணாம், உங்களுடைய கூகுள் ஜிபே பாஸ்வேர்டை மாத்தினாலே சரியா போயிடும். ஏன்னா அதைத்தான் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப நம்பர் மாறல, அது யூஸ் பண்ற மெத்தடு மாறி இருக்கு. கிளியர்? அப்ப எந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும், அது ஒண்ணு பார்க்க போறோம். எந்த எண்ணை பயன்படுத்தவே கூடாது. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட அந்த எண் தான் இருக்கு அப்படின்ற போது அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மீனாட்சி கேட்டீங்கன்னா வேற வழி கொடுப்பா, அதுதான் விதி இல்லையா? அதுக்கு அழகாக இந்த மாதிரி எண்களை நீங்க திரும்ப பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்களுக்கான வாய்ப்புகளை இது பெருக்கும். எத்தனை நாள் இது நடக்கும்? கண்டிப்பா 21 நாட்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சாதான் நடக்கும்.
ஒரு நாள் எழுதிட்டு எனக்கு இன்னும் கோடீஸ்வரன் ஆளுன்னா கனவு கண்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். கிளியர்? ஏன்னா ஒரு சாதாரண தலைவலி தைலம் பூசி அந்த தலைவலி சரியா போகிறதுக்கே 15 நிமிஷம் ஆகுது. உங்க ஆன்மால ஓட்டிட்டு இருக்க இவ்வளோ கர்மா ஒரு நாள் சரியா போயிடுமாக்கும். இருக்கிற எங்களை மாதிரி எல்லா ஜோசிக்காரர்களும் டார்ச்சர் பண்றது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா 3 விஷயம் பார்க்க போறோம். என்ன எண்களுக்கு எந்த நம்பர் செட் ஆகும், எவர்களுக்கு எந்த நம்பர்காரர்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்ல பிசினஸ்க்கு யாரை வச்சுக்கலாம், எந்த எண்காரர்களை அவர்கள் வந்து தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சூப்பர். இப்போ நீங்க வந்து 1ஆம் எண்ணா பிறந்திருக்கீங்க. நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரம் வேணா இருந்திருப்போங்க. 1ஆம் எண்ணா பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் எண் நல்லா பயன்படும். அடுத்து எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போது ஜெர்மன்ல இதே தான் சொன்னாங்க, 4ஆம் எண் பயன்படுமா? 4ஆம் எண் தான் ராகு சேரவே சேராது, சூரியனை கவுன்னு சொல்றாங்க. இது 4ஆம் எண் எப்படிடா பயன்படும்? நிஜமாவே ரிசல்ட் கொடுத்து 4ஆம் எண் பயன்பட்டுச்சு. ஏன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் கேதுவை என்ன சொல்லுவோம்னா செம்பாம்புன்னு சொல்லுவோம். சொல்லுவோமா? செம்பாம்பு என்ன அப்படின்னா அது சூரியனுடைய நிழல் தான் கேது, சந்திரனுடைய நிழல் தான் ராகு. கரெக்டா? ஆனா சந்திரன் இருந்து ஒளி வாங்குறது எது? நிலவு தான். அப்ப நிலவோட அதிர்வு யாரை குறிக்கும்? சூரியனை தான் குறிக்கும். அது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து நம்மளோட மொபைல்ல நம்ம வைக்கிற பாஸ்வேர்டு மாதிரி அப்படி ஒரு நம்ம சொல்லுவாங்களே, நான் இது ஒரு புட்டு பாஸ்வேர்டு கேட்டேன் என்னென்னமோ பொழுது அது 10 எலுமிச்சம்பளம் உருட்டினா கூட அனுப்பில எந்திரம் வரைய மாட்டோம், அப்படி மாதிரி ஒரு எந்திரம் அது. அந்த மாதிரி இங்க அங்க இங்க அங்க இங்கன்னு சுத்திட்டு வரும். இதோட மெத்தட்லாம் வேற. இப்போதைக்கு சூட்சமா புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் தேதி பிறந்தவங்க 4ஆம் எண்ணை இயக்கும் போது நீங்கள் சக்சஸ் ஆக முடியும். அந்த எண் உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். 13ஆம் எண் உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். 22ஆம் எண்ணை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா மட்டும் பயன்படுத்துங்க, இல்லாத நேரத்தில் பயன்படுத்தாது. ஒருவேளை நீங்கள் வளர்பிறை சந்திரனோடு தொடர்பு கொள்கிறீர்கள் என்றால் 28ஆம் எண் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் தேய்பிறை சந்திரனோடு தொடர்பு கொள்கிறீர்கள் என்றால் 28ஆம் எண்ணை தவிர்த்து விடுங்கள். அதுக்கு போல நீங்க 4 ஆக்டிவேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான சக்சஸ் என்பது வந்துவிடும். அப்ப 4 எப்படி ஆக்டிவேட் பண்ணும்? அடுத்த கேள்வி வரும். உங்களுடைய மொபைல் நம்பரை 4ஆம் நம்பர் வர்ற மாதிரி கூட்டுத்தொகையை வச்சுக்கோங்க. இல்லையா உங்களோட பாஸ்வேர்டை 4ஆம் எண் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுடைய பாஸ்வேர்ட்ல 4என்ற ஒரு நம்பர் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வைத்துக் கொண்டாலே உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்ப நீங்க 2ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க 2ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் இருக்காங்கல்ல, 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். 1 3 4 7 8. நீங்க திரும்ப 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 உட்கார்ந்து அமைதியா இந்த வீடியோ வந்தப்புறம் சரி இல்லை இப்பயும் சரி வீட்டில் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல சம்பந்தப்பட்டிருப்பாங்களே, நீங்க 2ஆம் எண்ணா இருந்திருக்கலாம், இல்லை நீங்க ரோகிணி அஸ்தம் திருவோணத்தோட கனெக்ட் ஆறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எண்ணை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வாழ்வில் ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. இல்லையா? ரெடியா இருந்துக்காங்க, இனிமே கொடுக்க போறாங்க. ஓகே, அப்ப இந்த எண் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அப்ப உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சும எண் என்னவாக இருக்கிறது? இந்த எண்ணாக இருக்கிறது. இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது அதற்கான மந்திர சாவி ஓபன் ஆயிடும். கிளியர்? அடுத்து நீங்க 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. நீங்க 3ஆம் தேதி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுத்தொகை 3 இல்ல 9 வர்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டீங்க. இல்ல அந்த மாதிரி நபர்களோடு நீங்கள் வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் முக்கியமா நல்ல லோனும் பேங்க் லோனும் கிடைக்கும். கிளியர்? அதனால நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. நீங்க 4ஆம் எண்ணோடு பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 மட்டும் இல்ல, அது 13ஆ இருக்கலாம், அது 22ஆ இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். மொத்த கூட்டுத்தொகை 4ஆம் எண்ணா வருகிறதுனா 1ஆம் எண்ணை நீங்கள் இயக்கலாம். 1ஆம் எண் உங்களுக்கு இயக்கும் போது மிகச்சரியான ஆளுமையை கொடுக்கும். அதே மாதிரி 19 தான் திரிலோக வசியம்னு சொல்லுவாங்க. 19 எண்ணை இயக்குறவங்களுக்கு இயல்பாகவே கடவுளோட கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை எல்லாம் உண்டு. திரிலோக வசியம் நம்பர் தான் அந்த 19ஆம் நம்பர். உலக வசியத்திற்கான எண். உலக வசியத்திற்கான எண்ணெல்லாம் நிறைய வெளிநாடுகள் பிரித்து சொல்லியிருக்காங்க. இந்த 55 இந்த 85 இதெல்லாம் அந்த மாதிரி போகும் குபேர் நம்பர். ஆனா வசியத்தை கொடுக்கக்கூடிய எண் நிஜமாகவே 19ஆம் எண் 4ஆம் எண்காரர்களுக்கு ஒரு வசியத்தை கொடுக்கும். இயல்பாகவே 4ஆம் எண்காரர்கள் 1ஆம் எண்ணை பார்த்தால் மயங்கி விடுவார்கள். இதுதான் உண்மை. எப்படியோ ஒரு இடத்துல 1ஆம் எண்ணோட அவர்கள் சம்பந்தப்படுவார்கள். வாழ்வில் ஏதோ ஒண்ணு அவங்க பிள்ளையோ இன்னொன்று தெரியுமா, 4ஆம் எண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. உங்க பரம்பரையில நீங்க 4ஆம் எண்ணா இருந்தா உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ 4ஆம் எண்ணில் தான் பிறந்திருப்பாங்க. வரிசையா 4ஆம் எண் தான் தொடர்பு கொள்ளும். அவ்வளவுதான். ஒன்னா 22ஆ இருக்கும், இல்ல 13ஆ இருக்கும், இப்படிதான் கனெக்ட் ஆகும். ஏன்னா 4ஆம் எண்ணுக்கு ஒரு அதீத அற்புதம் உண்டு.
ஏன்னா அதுதான் வம்ச விருத்தியை சொல்லக்கூடிய. ராகு கேது தான் வந்து வம்சத்தை தீர்மானம் செய்வாங்க. நான் இன்னொரு மீட்டில் ராகு கேதை பத்தி வேற மாதிரி பேசலாம். அப்ப இயல்பா அதை புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் எண் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏன் சூரியனோட கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஏன்னா நானும் அப்படிதான் கேட்டு டீச்சர் டார்ச்சர் பண்ணேன். அப்போ சூரியன் தான் ராகுவை மறப்பாரு, சூரியனுக்கு ராகு ஆகாதுன்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா ஏன் என்றால் அப்ப எனக்கு ஜெர்மன் சொல்லி கொடுத்த அம்மா இப்ப இருக்கிற சதத்தை சொல்லுது. 4ஆம் எண் என்பது ராகு. ராகு தான் வந்து பிறப்பை சொல்லக்கூடிய காரகம். அது இங்கிலீஷ்ல சொல்லுது, நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். இப்ப பிறப்பை சொல்லக்கூடிய காரகன், பிறப்பை குறிக்கிறதுக்கு யார் தேவை? சூரியன் தான் தேவை. சூரியன் தான் ஆத்மகாரகன். அப்ப ராகு சூரியனோட கனெக்ட் ஆனதான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது ஏன் எதுக்கு ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அவங்க சொன்னாங்க இவங்க சொல்றாங்களா எடுக்கிறத விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா அதற்கான ரிசல்ட்டை நம்ம முதல்ல எடுத்துட்டு நம்ம கிளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கிளைண்ட்டும் உங்களை மோசம்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தோணும் நம்ம நல்லா தான் சொல்லியிருப்போம், குருநாதரும் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனாலும் ஏன் பலன் சொல்ல வர மாட்டேங்குது, ஏன் நம்மளுக்கு வந்து பலிக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்மளுடைய ஆய்வுல அவங்க கோடு தான் போட்டிருப்பாங்க, எஸ்ஏ நம்ம தான் எழுதணும். ஏன்னா அவங்களே இன்னும் எழுதிட்டு இருக்காங்க. கிளியர்? நான் வேற எனக்கு சந்தாஸ்தமம் தெரியல, பப்ளிக் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால யாரும் வந்து இப்படிதான் பலன் சொல்லுன்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை பலன் சொல்லக்கூடிய சூட்சமத்தை சொல்லி கொடுத்தாலும் நமக்கு அது புரியாது. இதுதான் உண்மை. ஏன்னா அவர்களுக்கான இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த தவற எடுக்காதீங்க, அந்த அவன் போட்ட பிச்சையில் தான் நம்ம ஜோசியக்காரன் ஆயிருப்போம். அந்த கொடுப்பனை அந்த உயிர்ப்பு என்பது உங்களுடைய அனுபவத்தில் மட்டும்தான் வரும். அப்ப இந்த எண்ணெய் இயக்கும் போது யாராக தான் சரி, ஜோதிடர்கள் மோஸ்ட்லி 4ஆம் எண்ணெய் இயக்குனீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். 4ஆம் எண் வர மாதிரி உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை மாத்திக்கங்க. ஏதோ ஒண்ணு ஏடிஎம் பின் நம்பர்ல 4 ஆக்டிவேட் பண்ணுங்க, ஜெயிச்சிடுவீங்க நீங்க. அதே மாதிரி 5ஆம் எண், 5ஆம் எண்ணாக இருந்தால் உங்களுக்கு எல்லா எண்ணும் கட்டுப்படும். ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் கண்ட்ரோல தான் வச்சிருப்போம்னு அர்த்தம். வெளியில என்னதான் நகைச்சுவையாக பேசினாலும், வெளியில என்னதான் வந்து இளமையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு உண்டு அப்படின்னா 5ஆம் எண்ணுக்கு உண்டு. அப்ப 5ஆம் எண்ணுக்கு எல்லா எண்ணும் சக்சஸ் ஆகும். 8 மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, மற்ற எல்லாமே 5ஆம் எண் பிறந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இப்ப நீங்க 6ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கூட்டுத்தொகை 6ஆ இருக்கு, இல்ல 6ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் நிஜமா சொல்றேன், பிளஸ்டு அப்படின்னா அவங்க தான் 6ஆம் நாள்ல பிறப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பிறவி எடுத்திருக்கோம். அதை பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும். அண்ணன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அண்ணா நீங்க வேற என்ன மைக்கு கொடுத்தீங்கன்னா என் வாய் வேற சும்மா இருக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். 6ஆம் எண்ணை மட்டும் சொல்லிட்டு போறேன். யாரெல்லாம் சுகமா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் 6ஆம் எண்ணில் பிறப்பாங்க. ஐயோ நான் அப்பயே சொல்லல, எனக்கு தெரியாது. இல்ல இயல்பு அதுதான். சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் பிறக்க வேண்டும் என்றால் உலக சுகங்களை அனுபவிப்பதற்கும், இன்னொன்னு சொல்லட்டுமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6ஆம் எண்ணில் நீங்கள் பிறந்தீர்களே ஆனால் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். மாற்று கருத்தே கிடையாது. சுக்கிரன் வந்து உங்களை ஆளுமை செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால் அம்பாள் உங்ககிட்ட உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். சும்மா நன்ல நீங்க பிறக்க மாட்டீங்க. உங்க குடும்பத்தில் யாராவது சாமி அடி குறி சொல்றவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாட்டோடு கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல பெண் குழந்தைகள் பிறந்தா நீங்க உச்சாணி கொம்புக்கு போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை, வேற எதுவுமே மாற்று கருத்து கிடையாது. அப்ப இந்த 6ஆம் எண் என்பது இதுவரைக்கும் நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல, எந்த பெயரும் அனுபவிக்கல, எந்த புகழையும் அனுபவிக்கல. அப்ப அதை அனுபவிக்க இந்த ஆன்மா தேடும் போது போயிட்டு வா அப்படின்னு 6ஆம் எண்ணில் கடவுள் தள்ளி விட்டுருக்கான். அப்ப 6ஆம் எண்ணில் பிறக்கிறீர்கள் என்றால் உலக சுகங்களை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் பிறகுறீங்க. நீங்க எவ்வளவுதான் உத்தமரா இருந்தாலும் நித்யானந்தா மாதிரி பெரிய சோஃபா போட்டு நகையெல்லாம் போட்டு ஜாலியா இருப்பீங்க. ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த எண் பழிக்கும் என்றால் 3, 6, 9. 3, 6, 9 நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. பின் குறிப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் உள்ளதை உள்ளபடி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதனால சொல்லிட்டு இருக்கேன். இந்த 369ல இருக்கக்கூடிய நடுநாயகமே இந்த 6 தான். அது 3ஐயும் இயக்கும், அது 9ஐயும் இயக்கும். அதனால் வந்து திடீர்னு கோபமாகவும் இருக்க முடியும், திடீர்னு சாந்தமாகவும் இருக்க முடியும். இது 6ஆம் எண் இருக்க உங்க வீட்டுல யாரா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. நானா சின்ராசு நேற்று வரைக்கும் இன்னைக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆயிடுது, அப்படி ஆயிடும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. அது 6ஆம் எண்ணோட மகிமை. அப்ப என் புள்ள 6ஆம் நம்பர், அதனாலதான் சொல்றேன். இப்பதான் தெரியும் எங்க அண்ணனும் 6ஆம் நம்பர். நான் காரணம் இல்லை, நான் எந்த உள்நோக்கலோட பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வரல, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, காப்பரேட்ஸ் போட்டுக்கோங்க முத்துமாடி என்ன, ஓகேவா? அடுத்து நீங்க 7ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் 7ஆம் எண்ணில் பிறந்திருக்க கூட்டுத்தொகை 25ஆக வருகிறது, இல்ல 16ஆக வருகிறது, இல்ல 7ஆம் எண்ணாக இருக்கிறது. நீங்க அந்த எந்த மாசமா இருந்தாலும் சரி அந்த நம்பர்ல பிறந்துட்டீங்க. விதி வழி எதுன்னு ஞானத்தை அடைவதற்காக மட்டுமே பிறந்திருக்கிறீர்கள். நீங்க பெருசா ஆசைப்படக்கூடாது. அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்காது.
ஆனா நம்ம வேணாம்னு சொல்லும்போது கோடி கோடியா வந்து கொட்டும். அதே நம்ம என்ன சொன்னோம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா பிரபஞ்சம் கொடுத்துரும். நானும் அதே தான் சேர்த்துதான் சொல்றேன், இன்க்ளூடிங் மீ. என் சங்கத்தை சேர்ந்தவர்கள் 25ஆம் தேதியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எதை நம்ம வேண்டாம்னு சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு வரும், எது வேணும்னு சொல்றோமோ அது பிம்பிளிகா பிளான் தான், அதனால கிடைக்காது. அப்ப 7ஆம் எண் என்பது ஞானத்தை அடைவதற்காக இந்த பிறவியில் பிறக்கப்பட்ட எண். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்குள் மத தீவிரவாதியா இருப்பாங்க. வெறியர்கள்லாம் 2வது வார்த்தைனால அப்படியே யூஸ் பண்ணி மத தீவிரவாதியா இருப்பாங்க. அது எந்த மதமாக வேணா இருந்துட்டு போட்டோம். தன்னுடைய கொள்கையில் விடாப்பிடியாக இருப்பார்கள். ஆனால் அந்த விடாப்பிடியாக இருப்பதற்கு முன் 100 விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. கண்டுபிடிப்புகள் எல்லாம் கேதுவின் ஆதிக்கம். நம்ம கேது எடுக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, இருக்கலே ஒவ்வொன்று பெருசு, எதுடா கர்மா இல்லாதனா கேதுக்கு தான் கர்மாவே கிடையாது. அப்ப இருக்கிற 8 கிரகத்தையும் தன்மையப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு கெத்தா இருக்கும். ஆனா என்னன்னா அதுக்கு தான் ஒன்றும் கிடைக்காது, ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. கிளியர்? அப்ப எல்லாத்தையுமே இந்த பிறவில கொடுக்கதான் வந்திருக்கோம், எதையும் வாங்க வரலன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 7ஆம் தேதி பிறந்தவர்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அப்ப எதையும் எதிர்பார்க்காம தானா கிடைச்சிடும். ஆனா என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா இதுவரைக்கும் இல்லாத பிரபஞ்ச சக்தி ஆற்றல் கிடைக்கும். ஈஸியான ஒரு ஹீலிங்கை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த 7ஆம் எண் அப்படின்றது கேதுவின் ஆதிக்கத்தோடு சம்பந்தப்பட்ட எண். கேது யாரை போல் செவ்வாயை போல் செயல்படுவார். அதனால்தான் விருச்சக வீட்டுல கேது உச்சமடைகிறார். யாரோட வீட்டுல? செவ்வாய் வீட்டுல தான் உச்சமடைகிறார். அப்ப செவ்வாய் தான் இந்த உடல்காரகன். கிளியர்? அப்ப இன்னொரு எனர்ஜி இந்த உடலோட சம்பந்தப்படணும்னா யார் தேவை? செவ்வாயும் கேதுவும் தான் தேவை. அதனால செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க வீட்டுல சாமி அடிக்கடி சொல்றவங்க இருப்பாங்க. இல்ல அவர்களே சாமியோட கனெக்ட் ஆவாங்க, இல்ல சாமியாரா மாறிடுவாங்க. இல்லையா வீட்டுக்கார டாட்டா பாபி சொல்லிட்டு போயிடுவார். நம்மளுக்கு சொத்து சொகத்துல அவ்வளவுதான். ஏன்னா உங்ககிட்ட தான் நிறைய இருக்கு. பிரபஞ்சத்துல 100 கார் இருக்கும்போது ஒரு காருக்கு ஆசைப்படுமா? உலகமே எண்ணினம், யாதும் ஊரே யாரும் கிளின்னு போகக்கூடிய எண் தான் 7ஆம் எண். அப்ப இந்த 7ஆம் எண்ணுக்கு யார் இணைவர்கள் என்றால், இந்த 2ஆம் எண்ணை நீங்க இயக்கும் போது 7ஆம் எண் சக்சஸ் ஆகும். 2ஆம் எண்ணை எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு 7ஆம் எண்காரர்கள் வாழ்க்கையின் உச்சத்துக்கு போவாங்க. ஒருவேளை கிளைண்ட் வராங்க, 7ஆம் தேதியில அந்த புள்ள பிறந்திருக்கு, ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த புள்ள பிறந்த நேரம் 7ஓட கூட்டுத்தொகையா வருது. பிறந்த நாள் மட்டும் சொல்றேன் நான், கூட்டுத்தொகையெல்லாம் இல்ல. 16ஆவோ இல்ல 25ஆவோ 7ஆமோ வருகிறது என்றால் சந்திரன் அவளும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க. அந்த பிள்ளை ஆயுசுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளையா இருக்கும். ஒன்னா அந்த மணப்பெண்ணையோ இல்ல மணவனையோ சேர்த்து வைக்கக்கூடிய லக்ன புள்ளிய திருவோணமாவோ அஸ்தமாவோ ரோகிணியா எடுத்து கொடுங்க. இல்லையா 2ஆம் எண்ணை சேர்ந்தவரோடு நீங்கள் உங்களுடைய இணைவை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில என்ன ஜோசியக்காரன்டா இவ்வளவு போய் இவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்கு, என் முன்னாடி சூப்பரா இருக்கேன், என் புருஷன் சூப்பரா இருக்கேன்னு அவங்க சூப்பர் சூப்பர் சொல்லும்போது நம்ம சூப்பர் டூப்பரா இருப்போம். சரியா? அதனால இந்த எண்ணை இணைத்து பாருங்கள், வாழ்க்கையில சக்சஸ் அடைஞ்சிடலாம். அதே மாதிரி 7ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள் 11 அப்படின்ற எண்ணை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர்ல 11 அப்படின்ற நம்பர் வர மாதிரி வாங்கிக்கோங்க. அது எத்தனாவது இடத்துல தெரியுமா வாங்குறீங்க? 4வது வரிசையில வரணும். மொபைல் நம்பர் நம்ம 5ஆ பிரிப்போமா? 10 நம்பர் இருக்கா, 2 நம்பரா பிரிச்சுக்கோங்க. கடைசி 2 நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பரை நீங்க 1 வர மாதிரி வாங்கி உங்க கிளைண்ட் கொடுத்தீங்கன்னா யாரு? 7ஆம் எண்ணி பிறந்தவர்களுக்கு செம்மையா வேலை செய்யும், சூப்பரா வேலை செய்யும், பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். வந்தோம் மொபைல் நம்பரை எடுத்து கொடுத்தா எனக்கு காசு வந்துகிட்டே இருக்குன்னு உங்களுக்கு மாசம் மாசம் ஜிபே பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2ஆம் எண்ணே திருலோக வசியமா ஆட்டோமேட்டிக்கா அது இயங்க ஆரம்பிச்சிடும். 1 சூரியனை இயக்கும். அந்த 4ஆம் இடமே காலபுருஷனுடைய 4ஆம் இடம் தான். அப்படி இருந்தாதான் 7ல பிறக்கணும். ஏற்கனவே சொல்ல மாதிரி 7ல பிறந்திருக்கணும், 25ல பிறந்திருக்கணும். என்ன விதியா இருக்கணும்? அது கேதுவோடு கலந்துருக்கணும். அப்ப கேதுவோடு கலந்துருக்கணும். அது எதுல இருக்கணும்? ஒன்னு அஸ்வின்ல இருக்கணும், மகத்துல இருக்கணும், இல்ல மூலத்துல இருக்கணும். இல்லாட்டி அவங்க லக்னாதிபதி இதோட கனெக்ட் ஆயிருந்திருக்கும். அப்ப எப்படியோ கேதுன்றது வந்துருது. கேது வரும்போதே காலபுருஷனுடைய முதல் வீட்டோட கனெக்ட் ஆகும். அப்ப அந்த 4ஆம் இடத்தை இயக்கும் போது இப்பதான் லைட்டா பிட்டாஸ் தேற்றம் பார்த்த மாதிரி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் புரிஞ்சிச்சு, சும்மாவே நீங்க ஸ்பீடா தான் போவீங்க. இப்ப என்னென்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். 2ஆம் எண்ணே போடணும், அவ்வளவுதானே, டீல் போட்டுறேன் அப்படின்ட்டீங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம பேச்சு கேட்க இத்தனை பேர் நம்புறாங்கன்னு சொல்லிட்டு நான் டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ 2ஆம் எண்ணை இயக்க சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் எண் அதி அற்புதமா வேலை செய்யும். 9ஆம் எண்ணை இயக்கும் போது 9ஆம் எண்ணை சேரும் போது செவ்வாய் கிழமையில அவங்க வேலை செய்தார்கள்னா சூப்பரா அவங்களுக்கான சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ 7ஆம் எண்ணை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை இயக்குனாங்கன்னா அந்த நாள்ல போய் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான நிகழ்வை அது கொடுக்கும். 8ஆம் எண்ணில பிறந்திருக்கீங்க, இருக்காலே பிறக்கவே கூடாதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற எண் 8ஆம் எண்ணா தான் இருக்கும். ஏன்னா அப்படி உருக்கிருக்காங்க நம்ம ஆட்கள். ஐயோ 8ஆ
இந்த முதல்ல அந்த 13ஆம் நம்பர் வீட்டை பார்த்து பயப்படுவாங்க, இப்போ 8ஆம் நம்பர் வீட்டை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கான். ஏன்னா வாங்கிட்டு வந்த வர அப்படி. ஏன்னா மிஸ்டர் சனி அதனால தான் அவர் ஈஸ்வரன். ஓகே, அவர் ஈஸ்வரராக இருக்காரு இல்லைன்றப்பா அவரை கான்ட்ரவர்சிக்குள்ள கொண்டு போக வேணாம். இயல்பாகவே வந்து நம்மளை விட்டு ரொம்ப தூரமா தள்ளி எக்ஸ்ட்ரா ஒரு விங்ஸோட இருக்காரு, அப்படி போயிடலாம் நம்ம. ஓகே, அறியலாம். யாருக்கும் இல்லாத அழகா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விங்ஸோட இருக்கக்கூடிய ஆளுமை பொருந்திய சனியோட எண்ணில் நீங்க பிறந்திருக்கீங்க. அது 17ஆம் தேதியெல்லாம் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். த கிரேட்டஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு, நான் அப்படிதான் சொல்லுவேன். எப்பயுமே சொல்றேன், என் மனசுக்கு பிடிச்ச மகர ராசினா அது அப்படித்தான். சனியுடைய ஆளுமை வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. 8ஆம் எண்ணில் நீங்கள் பிறகிறீர்கள் என்றால் தயவு செஞ்சு 8ஆம் எண்காரனை நம்பாதீங்க. அவன் தான் முதல்ல அப்போ வைப்பான் நம்மளுக்கு. இல்லை எப்பயுமே ஒரு கத்தியில ஒரு வரை தானே வச்சு, ஒரு வரையில ஒரு கத்தி தானே இருக்கணும். அந்த மாதிரி 8ஆம் எண் இருந்துச்சுன்னா அங்க நான் தான் டானு, நான் மட்டும்தான் நான் தான் டானா இருப்பேன். அவங்க வீட்லயும் அப்படித்தான் இருப்பாங்க. சரியா? அதனால வந்து 8ஆம் எண்ணில் இருப்பவர்கள் 8ஆம் எண்ணோடு இணையவே இணையாதீர்கள். அது நீங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது பார்ட்னர்ஷிப்ல இருந்தாலும் சரி, அது திருமண உறவுலாம் இருந்ததுன்னா ஓகே, டெய்லி அப்படி நாங்கள் கார்கில் வார் பார்க்க வேண்டியதான். ஜாலியோ ஜில்கானவா இருக்கும் பிள்ளைங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, ஏற்று வீட்டுக்காரங்களுக்குலாம். ஓகே, அதனால 8ஆம் எண்ணை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, அந்த நாள் வேண்டாம். அதை தாண்டி வந்து 8ஆம் எண்ணுக்கு இந்த போனா போது ராகு கொஞ்சம், ஏன்னா சனி ராகு அப்படி செயல்படுவாரா, நான் இருக்கேன் மச்சான், நீ ஏன் கவலைப்படுற, நீ எப்படியோ அப்படிதான் நானும் அடுத்தவர்களை இழுப்பதற்கு தான் வந்திருக்கிறேன், பேராசைப்பட தான் வந்திருக்கிறேன், பிரம்மாண்டத்தை காட்ட தான் வந்திருக்கிறேன்னு 4ஆம் எண் 8ஆம் எண்களுக்காக இயல்பாக பயன்படும். அப்ப 4ஆம் எண்ணை பயன்படுத்தும் போது 13ஆம் எண்ணை பயன்படுத்தும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் அங்கு திறக்கப்படும். ஸோ 1313 இதெல்லாம் வந்து நீங்க பின் நம்பரை வச்சுக்கிறது 8ஆம் எண்காரர்கள் சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? அடுத்து நீங்க 9ஆம் தேதியில பிறந்திருக்கீங்க. 9ஆம் எண்ணில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொன்றுக்கு பிறந்திருக்குன்னு சொன்னேன்ல, 9ஆம் தேதி அதுக்காக தான் பிறந்திருக்கு. என்ன ப்ரூவ் பண்ணு இது மட்டும் தான் 9ஆம் தேதியில பிறந்தவங்களோட இயல்பாவே இருக்கும். இதை வந்து மாற்றவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களையான கொஞ்சம் அப்படியே உட்காந்து பேசுனீங்கன்னா அப்படியே அவங்க தம்பட்டம், அவர்கள் ஊரோட தம்பட்டம், அவங்க வீட்டோட தம்பட்டம் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த செவ்வாய் வந்து எப்ப கோவப்படுது எப்ப சந்தோஷமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப 9ஆம் எண்ணில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு எந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும், இல்லை லக்கியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள், 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள், 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். 2 மட்டும் வேண்டாம். 9ஆம் எண்காரர்கள் மேடம் 2க்கு 9 பயன்படுத்த சொன்னீங்க, இப்போ 9க்கு 2 வேணாமா? வேணாம். நான் தான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு வந்து நானே பெரிய ஆளு, நீ என்ன எனக்கு பேர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கும்போது சந்திரன் பாவம் விட்டுருவோம். அதனால 2ஆம் எண்ணை அவாய்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பித்தும். இந்த எண்கள் இருக்கவங்க இந்த எண்களை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் ஜாதக ரீதியாக செட் ஆயிடுச்சு. பட் ஏதோ 1-2 பொறுத்தோ இல்லைன்னா கூட இந்த எண்ணை இந்த எண்ணோடு இணைக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? கொஞ்சம் புரிஞ்சிருச்சுல? புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. உங்க விதி இன்னைக்கு அதான் கேட்டுதான் ஆகணும். வைங்க. இல்ல இது கொஞ்சம் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி இந்த நியூமராலஜி கிளாஸ், நியூமராலஜி நம்பர் என்பதெல்லாம் வந்து நான் இப்ப சொல்றேன்ல, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இது 12-13 வருஷம் ஆராய்ச்சி, அதோட விளைவா நான் இப்ப ஜூஸ் எடுத்து கொடுக்குறேன். நிஜமாவே இந்த இடத்துல வந்து இங்க உட்காந்துருக்கீங்க, யாரோ இதை கேட்கறவங்க யாரோ தெரியாது, நான் எந்த பெருமையும் எடுத்துக்கொள்ள. கடவுளோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் உங்க காதுல போயிருக்கும். அதுதான் உண்மை, நான் அப்படிதான் நம்புறேன். அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா எங்கேயோ இருந்து இத்தனை கோடி வீடியோக்கு நடுவில் இந்த வீடியோ உங்க கண்ணில் படணும் அப்படின்னா அது கடவுள் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அது நான் இல்லை, நீங்க யார் பேசுற எந்த வீடியோ கேட்டாலுமே அதுதான் உங்களுக்கான அதிர்ஷ்டம் திறந்து விட்டது என்ற அர்த்தம். ஓகே, இப்ப அடுத்த ஆகிற நம்பர் போகுமா? வேணாம், ஆகாத நம்பர் போகும். ஆகிற நம்பர் நான் கடைசியில சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்லும் போதுதான் குடிச்ச காஃபி இன்னொரு காஃபி பார்சல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்க போகுது. சரி, நல்லா நோட் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களோட பின் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா அதுக்கான ரெமெடி சொல்றேன். ஒருவேளை வேண்டாம், யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா தயவு செஞ்சு 82ன்ற எண்ணை லைஃப்ல யாருமே பயன்படுத்தாதீங்க. வேண்டவே வேண்டாம். 82ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் 82 நம்பரை பயன்படுத்தாதீர்கள். உங்களுக்கு நல்லதை கொடுக்கவே கொடுக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். ஒருவேளை 100ல் ஒருத்தர் வேணா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாமே தவிர மிச்சம் 99 பேரும் கஷ்டம் தான் பண்றேன்னு சொல்லுவாங்க. பேங்க் நம்பரை ஒன்றும் பண்ண முடியாது. நானும் சொல்றேன், வாங்கிட்டு வந்த விதி வழி அது. அதுபோல நம்ம பின் நம்பரை மாத்திக்கலாம், பாஸ்வேர்டை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப 82ன்ற எண்ணை பயன்படுத்தாதீர்கள். மொபைல்லையும் வர்ற மாதிரி வச்சுக்காதீங்க.
அதே மாதிரி இந்த 38 அப்படின்ற ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 38 உழைச்சு 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 ஓடா தெரியுதுன்னா 38 இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். யார் நம்பர்லயாவது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 38 இருக்குன்னா அவங்க உழைச்சு 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 அவங்க உழைப்பெல்லாம் அடுத்தவர்களுக்கு தான் போய்கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு போகவில்லை என்று அர்த்தம். உங்க மொபைல் நம்பர்ல நடுவுல ஏதாவது ஒரு இடத்துல 38 இருந்தாலும் அவர்கள் இதைத்தான் வாழ்நாள் ஃபுல்லா செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப 38 வர்ற மாதிரி இருக்கிற நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. போன் நம்பர்ல நீங்க 10 டிஜிட் எடுக்கும்போது 38 நம்பர் வராம பார்த்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு ரெண்டாவது. மூணாவது 58 58 இந்த எண்ணை கொஞ்சம் பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். ஏன்னா அந்த ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துன மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கக்கூடிய எண் 58. ஒருவேளை உங்களுடைய பெயர் எண் கூட்டிய 58 வருது, இல்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கூட்டின 58 வருது, இல்ல உங்க பேர் கூட்டின 58 வருது, இல்ல உங்களுடைய போன் நம்பர் கூட்டின 58 வருது, இல்ல போன் நம்பர் நடுவுல 58 வருதுன்னா தயவு செஞ்சு போன் நம்பர்ல வருதுன்னா மாத்திருங்க, அதுதான் பெட்டர். இல்லாட்டி நீங்க என்னதான் கடன் கட்டணும்னு வச்சிருந்தாலும் அந்த கடன் அடுத்ததுக்கு தான் கட்டுவீங்க தவிர கடன் கட்டவே முடியாது. என்ன சம்பாதிச்சாலும் அது நம்மளுக்கு நிக்கவே நிக்காது. அது அடுத்தவர்களுக்கு கொடுக்குற மாதிரியான விஷயத்தை நடக்குமே தவிர. ஆனா ஒண்ணு, இந்த 5 8 பாப்புலாரிட்டி, பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கும், காசு மட்டும் கொடுக்கவே கொடுக்காது. அதனால இந்த 58 பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்கள், இல்ல அந்த நம்பரை மாத்திருங்க, அதுதான் பெட்டர். அதே மாதிரி 62 இந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த நல்லா வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செய்யறதுன்னு, அதெல்லாம் இந்த 62ஆம் எண் தான். ஆரம்பிக்கும் போது கோடி கோடியா கொடுக்கும் உங்களுக்கு. 62 உங்களோட வண்டி நம்பரா இருந்தாலும் சரி, இல்ல வாகன நம்பரா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டு நம்பரா இருந்தாலும் சரி, பெயர் நம்பரா இருந்தாலும் சரி, இந்த 62ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு மாசத்துக்கு அந்த காடு என்ன விலை, அந்த வீடு என்ன விலை, இப்படிதான் உங்களை கேட்க வைக்கும். அந்த அளவுக்கு காசு வரும். ஆனா கடைசியில மாமா பிஸ்கோத்து அப்படின்ற மாதிரி மொத்தமா கீழே போயிடும். ஒரு நாள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்வியை தலைகீழ புரட்டி போட்டு விடும். அதனால 62 எண்ணை பயன்படுத்தும் போது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சுக்கிரன் நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா இருக்காரு மட்டும் 62 பயன்படுத்துங்க. இல்ல தயவு செஞ்சு இந்த சுக்கிரனும் சந்திரனும் 6 8 12 மறைஞ்சிருக்காங்க, நீச்சமா இருக்காங்க, விருச்சகத்தோடு கனெக்ட் ஆகுது, இல்ல விருச்சக வீட்டுல இருந்து சனி பாக்குறாரு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நம்பரை அவாய்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் உங்களுக்கு நல்லதே கொடுக்காது. அதே மாதிரி 91 பல பேரோட நம்பரு அதுதான் இருக்கு. நீங்க 91 எடுத்தோன்னு 91ஆம் நம்பர் பணம் சம்பாதிக்கலாம், பயங்கரமா சம்பாதிக்க வைக்கும், ஆனா மிச்சமே இருக்காது. ஏன்னா ஒன்ன போல உண்டான்னு யாராவது சொன்னா பக்கத்துல கடன் வாங்கி கூட கொடுக்க நம்பர் 91 தான். 91 நம்பர் யாரோட மொபைல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர். அதனால இந்தியா எல்லாருக்கும் மந்தாரை வள வைத்துக் கொண்டிருக்கிறது. ஓகே, ஏன்னா கோட 91 தான். நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். 91ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது ஆரம்பிக்கும் போதும் சரி முடிவிலும் சரி இந்த நம்பர் மிச்சமே இருக்க விடாம செலவாக வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால 91ஆம் எண்ணை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்துங்க, இந்த எண்ணை தவிர்த்து விடுங்க, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். அதே மாதிரி தொழில் லாசை கொண்டு போய் கொடுக்கும். இந்த எண் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் கவனம் தேவை. நான் திரும்ப சொல்ற மாதிரி அடுத்த ஒரு மீட்டிங் போட சொல்ல அண்ணாவா ஆதார் கார்டை வச்சு எப்படி பிரசன்னம் சொல்றேன்னு சொல்லி கொடுக்குறேன், ஜாலியா இருக்கும். சரியா? நான் மண்ணோன்னு சொல்லிட்டேன், நான் பெரிய ராஜாவை ஆளை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் மைக்க பிடிக்க ஆரம்பிச்சேன். அடுத்த ஆதார் நம்பர், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஆதார் நம்பர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அண்ணாவோட ஆராய்ச்சி தனி, தங்கச்சியோட ஆராய்ச்சி தனி. ஒருவேளை ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பயனுள்ளச்சா நீங்க தனி ஆராய்ச்சியை போட்டுக்கோங்க. தர்மசாஸ்திரா மாணவர்கள் நாங்களும் பெருமையா சொல்லிக்குவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, அடுத்து இப்ப எதெல்லாம் நல்ல எண்கள், எந்த எண்ணை பயன்படுத்தினா லைஃப்ல லக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க, நம்பர் 16 முதல்ல சொல்லக்கூடிய எண் 16. 16ஆம் எண்ணை நீங்கள் இயக்கும் போது ராஜ வாழ்க்கை வாழ்வீங்க. 16ஆம் எண் உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. 16ஆம் எண்ணை உங்களுடைய வண்டி வாகனத்துல வர மாதிரி வச்சீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கொடுத்தாதான் ஆடியோ கொடுப்பார். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. அதான் சொல்றேன், நான் வேற சொல்லி விட்டேன் இருக்கிறவங்க 16 நம்பரா கேட்கறாங்க, எனக்கு போன் வேற வருது. அதனால 16ஆம் நம்பர் அவ்வளவு அழகாக இயங்கும். யாரெல்லாம் வண்டி வாகனத்தில் வச்சிருக்கீங்களோ இல்ல மொபைல் நம்பர் நடுவில் ஏதாவது 16 நம்பர் வருதோ, 16ஆம் எண்ணை பின் நம்பராக வைத்திருக்கிறீங்க 1616 பின் நம்பரை வச்சீங்கன்னா காசு செலவே ஆகாது, பேங்குக்கு போற அவசியமே இருக்காது. கூகுள் பேல எல்லாம் 16 வச்சீங்கன்னா காசு நமக்கு வரும், நம்ம கிட்ட இருந்து போகாது. ஓகே, அவ்வளவுதான். அதனால
16 வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம 16 பெற்று பெருவாழ்வாள்லாம் சொன்னாங்க. அந்த எண்ணுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. சூரியனும் சுக்கிரமும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். சூரியன் சுக்கிரன் சேர்ந்த காம்பினேஷன் உங்களுக்கான தலைமைத்துவத்தையும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தையும் சொல்லக்கூடிய எண். அதனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி 85 85ஆம் எண் தான் குபேரனுடைய எண். இல்லையே வேற தானே சொன்னாங்க, நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க அப்படின்னா அது அவங்க சொன்னாங்க, இது வித்யா சொல்றது. ஓகே, 55 தான் குபேரன் எண். ஆனா 85 அதை விட அதிகமா உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய போன் நம்பர்ல 85 யாருக்கெல்லாம் நம்பர் இருக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் நான் அடிச்சு சொல்றேன், எண்ணி 1 வருஷத்துக்குள் அந்த மொபைல் வாங்கினது நீங்க ஒரு வீடாவது ஒரு போனாவது ஒரு வாகனமாவது வண்டியாவது வாங்கியே தீர்ந்திருப்பீங்க, நடந்திருக்கும். அந்த எண் உங்களை இயக்கும். நல்ல தசாபுதி வந்தவங்கள 85ஆம் எண் பயன்படுத்தவே வரும், இல்லாட்டி அது முடியாது. உங்க போன் நம்பர்ல மிட்ல கூட 85 எண் இருக்கிறதா? கண்டிப்பா 58 பயன்படுத்தாதே நான் சொன்னேன், நோட் பண்ணீங்களா நீங்க? 85 அதுக்கு மாற்று. 85 பயன்படுத்தும் போது நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி 79 இருக்கலே மோஸ்ட் வாண்டட் நம்பர். நாளை 79 நிறைய ஆக்டிவேட் பண்ணுவேன். 79 மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வாக்கு, லாட்டரி சீட்டு யோகம், திடீர் அதிர்ஷ்டம், உட்கார்ந்த இடத்துலயே காசு சம்பாதிக்கிறது, எல்லா வேலையும் பண்ண வைக்கும் இந்த 79. 79ஆம் எண்ணை யார் இயக்குகிறீர்களோ அவர்கள் கோடீஸ்வரனாக மாறிவிடுவீர்கள். இல்லாட்டி யாராவது பணம் கொடுத்து நம்மள கோடீஸ்வரனா ஆக்கிடுவாங்க. நம்ம ஆனா என்ன யாராவது கொடுத்து ஆக்கினா எல்லாம் ஒண்ணுதான், நம்மளுக்கு தேவை கோடி தான். ஓகே, லட்சம்லாம் நோன்னு ஒன்லி ஃபார் கோடி, அப்படிதான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். அப்ப 79 நம்பர் இயக்குனீங்கன்னா முதல்ல அது உங்களுடைய மொபைல் நம்பர் ஆரம்பத்தில் 79 வந்ததுன்னா லக்கி. நடுவில் 79 வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல முடியும் போது 79 வேண்டாம். இந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கும் போது அந்த மிடில் 79 இருக்கட்டும், கடைசியில் 79 வேண்டாம். அது நம்மளுக்கு போன் பண்ணி வைக்கிறான் பாத்தீங்களா, அவனை கோடீஸ்வரன் ஆக்கணும். புரிஞ்சிச்சா? அப்ப நம்ம தான் கோடீஸ்வரன் ஆகணும், முதல்ல வைக்கணும். அடுத்து அதே மாதிரி இந்த மொபைல் பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க. மொபைல் பாஸ்வேர்டு நான் ஏடிஎம் பாஸ்வேர்டு சொல்ல, மொபைலில் நீங்கள் வைப்பீங்களா ஒரு பாஸ்வேர்டு, அதை 79 வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் உங்களை தேடி வரும். தேவையில்லாத நெகட்டிவ் தாட்லேருந்து நெகட்டிவாக பேசணும். ஒரு ஆள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சா வச்சுக்கோங்களேன், அவருக்கு கால் போவாது, நம்பர் வேலை செய்யும், கிரகம் உங்களை வேலை செய்ய வைக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்த நம்பர் 95 மொபைல் நம்பர்ல இருக்குன்னா தைரிய, வீரிய, விஜயம், வெற்றி இயங்குகிறது என்று அர்த்தம். அவ்வளவுதான். தொட்டது, தொட நினைக்கிறது, தொட போறது எல்லாம் வெற்றி. அப்ப 95 உங்களுடைய மொபைல் நம்பர்ல வச்சுக்கிட்டீங்க, நடுவுல இருக்கு, கடைசியில இருந்து எங்க இருந்தாலும் 95 எண்ணம் இயக்குபவர்கள் வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்னு சொல்லிட்டு போறேன். 33 அப்படின்ற நம்பரையும் 32 அப்படின்ற நம்பரையும் மேக்ஸிமம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, கையில எழுதிக்கோங்க. 33 அப்படின்ற நம்பர் நல்லா வேலை செய்யும். அது இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. நான் அதை பத்தி வேற மாதிரியான முறையில் வேற சொல்றேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அதனால 33 அப்படின்ற நம்பரை இயக்குங்க. 32 அப்படின்ற நம்பரை நீங்கள் இயக்கும் போது உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் பெருகும். முதல்ல 33 இயக்குனீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இப்ப வாங்க முடியாது, ஒரு 10 வருஷத்துல உங்களை வாங்க வைக்க தூண்டும் அந்த எண். அப்ப 33 நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. 32 வச்சீங்கன்னா எப்பயுமே ஜாலியோ ஜில்கானா இளமையாவே இருக்கலாம், அழகா இருக்கலாம், வசீகரிக்கலாம், அடுத்தவர்களை ஆளுமை செய்யலாம். 32 என்பது நீங்கள் சொல்வதே அடுத்தவர்கள் கேட்ப உலகத்திலே பெரிய விஷயம். அதுதான் எல்லா வீட்லயும் அதான், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, என் பேச்சை கேட்க மாட்டேன். அதான் 32 இயக்குனீங்கன்னா உங்க பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. அப்ப 32ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படும். ஓகே, வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 9500 ஃபர்ஸ்டிங்களா? சூப்பர். 9500115965 இதான் ஆஃபீஸ் நம்பரு. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இது போட்டு கொடுப்பாங்க. கிளாஸில் சேர்றதுக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுப்பார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9500115965. உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து நான் சொல்றதையும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவங்களை பாராட்டி இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.